விளம்பரத்தால் மாட்டிய அன்பில் மகேஷ். கல்வித்துறையின் மானம் கப்பலேறிய சம்பவம், காட்டுத்தீயாக பரவும் வீடியோ. தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்பது வெறும் பாட புத்தகங்களை விநியோகிக்கும் நிறுவனம் அல்ல. அது ஒரு தலைமுறையின் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் செதுக்க வேண்டிய மிக உயர்ந்த பொறுப்பு கொண்ட தளம். ஆனால் சமீப காலமாக அந்த துறையின் செயல்பாடுகளை பார்க்கும்போது நிர்வாக திறமையை விட விளம்பர மோகமே மேலோங்கி நிற்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஆபாசமான மற்றும் முதிர்ச்சியற்ற பதிவுகளை இடுபவர்களை அழைத்து வந்து கல்வித்துறையின் திட்டங்களுக்கு விளம்பரம் தேடுவது என்பது ஒட்டுமொத்த துறையையும் கேலிக்குரியதாக மாற்றியுள்ளது. ஒரு அரசு துறை ஒருவரை தனது விளம்பர தூதராகவோ அல்லது முகமாகவோ முன்னிறுத்தும் போது அந்த நபரின் பின்னணி, அவருடைய சமூக தாக்கம் மற்றும் அவர் முன்வைக்கும் விழுமியங்கள் என்ன என்பதை ஆராய வேண்டியது குறைந்தபட்ச கடமையாகும். ஆனால் இங்கே எவ்விதமான தார்மீக பொறுப்புமின்றி வெறும் ரீச் கிடைத்தால் போதும் என்கிற நோக்கில் செயல்படுவது ஒரு ஆரோக்கியமான அரசுக்கு அழகல்ல. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்தும் அவர்களின் ஒழுக்கம் குறித்தும் மிக உணர்ச்சிகரமாக பேசுவதை பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் பொங்கி எழுவதும், மேடைகளில் கண்ணீர் மல்க பேசுவதும், மாணவர்களை தனது சொந்த பிள்ளைகளாக சித்தரிப்பதும் அமைச்சரின் வழக்கமான பாணியாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் தனது துறையின் கீழ் இவ்வளவு பெரிய அவலம் நடக்கும் போது அவருடைய அந்த பாசம் எங்கே போனது என்ற கேள்வியும் எழுகிறது. விளம்பரங்களில் யாரை பயன்படுத்த வேண்டும் என்பதில் கூட ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லாத அமைச்சகம் எப்படி ஒட்டுமொத்த மாநிலத்தின் கல்வித்தரத்தை உயர்த்த போகிறது? அமைச்சரின் பிம்பத்தை மெருகேற்ற செய்யப்படும் PR வேலைகளில் காட்டும் அக்கறையில் ஒரு சிறு பகுதியை நிர்வாகத்தில் காட்டினால் கூட இது போன்ற குளறுபடிகளை தவிர்த்திருக்கலாம். இது அதிகாரிகளின் மெத்தன போக்கை மட்டும் காட்டவில்லை, மாறாக அமைச்சரின் நேரடி மேற்பார்வையின்றி அல்லது அவருடைய சம்மதத்தோடுதான் இத்தகைய அபத்தங்கள் அரங்கேறுகின்றன என்பதை உணர்த்துகிறது. கல்வித்துறைக்கும் கண்ணியத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. சமூகத்தில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொண்ட ஒரு நபரை அரசு அங்கீகரிக்கும் போது அதை பார்க்கும் பள்ளி மாணவர்களின் மனநிலை என்னவாகும் என்பதை இந்த அரசு சிந்திக்கவில்லை. எப்படி வேண்டுமானாலும் வீடியோ போடலாம், எப்படி வேண்டுமானாலும் தரம் தாழ்ந்து நடக்கலாம், பிரபலமாக இருந்தால் அரசு கூட நம்மை தேடி வரும் என்கிற நச்சுத்தன்மையான கருத்தை கொண்ட இந்த செயல் மாணவர்களிடையே விதைக்கிறது. கல்வி நிலையங்களில் ஒழுக்கத்தை பற்றி பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் இனி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள்? அமைச்சரின் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்கள் வெறும் அரசியல் நாடகம் என்பதையே இத்தகைய நடவடிக்கைகள் உறுதிப்படுத்துகின்றன. வெறும் வார்த்தைகளால் அன்பை பொழிவதை விடுத்து செயலில் பொறுப்புணர்வை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அமைச்சர் இருக்கிறார். மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் ஒரு துறை மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுவதையும் பண்பாட்டு சிதைவுக்கு வழிவகுப்பதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் வெறும் வருத்தம் தெரிவிப்பதோடு நிறுத்தாமல் இதுபோன்ற தவறான நபர்களை தேர்ந்தெடுத்த அதிகாரிகள் மீதும் அதற்கு துணையாக இருந்தவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லையெனில் கல்வித்துறை என்பது கேளிக்கை துறையாக மாறிவிடும் ஆபத்து இருக்கிறது.